திருக்கோவிலூர். நான் ஃபர்ஸ்ட் வந்து பிகாம் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து எல்லாமே அக்கௌண்ட்ஸ் வந்து நோட்டில் தான் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து பண்ணக்குள்ள எல்லாமே நான் அக்கௌண்ட்ஸில் செம்ம ஈஸியாக போட்டுருவேன். இங்கே வந்து போடக்குள்ள எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இங்கே வந்து போடக்குள்ள எனக்கு எப்படி சொல்கிறது, மேம் வந்து கற்றுக் கொடுத்தாங்க நல்லா. சாருமே அப்பப்போ வந்து காமெடி பண்ணிட்டு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் எல்லாமே நாங்கள் தியரியாக தான் படித்தோம். இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணக்குள்ள எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். நான் ஒரு ஜாப் ரெஃபர் பண்ணக்குள்ள வந்து எனக்கு டேலி தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ தெரியாது. எல்லா இடத்துலையுமே டேலி கேட்கக்குள்ள என்னால் அதை அஃபோர்ட் பண்ணி படிக்க முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்ஸுன்னக்குள்ள நான் அப்ளை பண்ணி இங்கே வந்ததும் இன்டர்வியூ பண்ணக்குள்ள உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் வருவீங்களாம்மா டெய்லியும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வருவேன் சார் அப்படின்னேன். ஃபர்ஸ்ட் வரக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 days என்னால் வரவே முடியல. அப்படி இருந்துமே நான் வந்தேன், அட்டெண்டன்ஸ் குறைஞ்சிடக்கூடாதுன்னு வந்தேன். அதுக்கப்புறம் கன்ஃபியூஸாக வந்து இப்போ கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவும் தெரியாமல் இல்லை. இருந்தாலுமே நான் ப்ராக்டிக்கலாக இப்போ ஒரு 3 month இன்டர்ன்ஷிப் பண்ணனா எல்லாமே கற்றுக்குவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்குள்ள இருக்கு. தேங்க்யூ சார். கலர்பாலம் வில்லேஜ்லேருந்து வரேன். நான் வந்து பிஏ தமிழ் ஆர்ட்ஸ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னே தெரியாது. இங்கே வந்து தான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். டேலி நான் வந்து எதுக்கு வந்து கம்ப்யூட்டர் எதுனா போகணுன்ற ஒரு தாட்டில் வந்தேன். ஸ்கில் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு 2 இன்டர்வியூ போயிருப்பேன். ஆனால் அங்கே எதுவுமே நான் படிச்சது பிஏ தமிழ்ன்றதால வந்து அது வந்து செலக்ட் ஆகலை. அதனால ஸ்கில் வந்து இது பண்ணணுன்றதுக்கோசரம் கம்ப்யூட்டர் வந்து கற்றுக்கணுன்ற ஒரு நாலேஜோட இருந்தேன். அப்புறம் வந்து சரண்யா தான் ராதிகா தான் சொன்னாங்க. ராதிகா கிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னா நான் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்க முடியாது. அவங்களுக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ். நான் என்ன நினச்சேன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுது. மேம்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் புரியலன்னா டக்குன்னு வந்து திரும்ப திரும்ப கேட்பேன். ஆனால் இவங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். ஆனால் தமிழ் கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன். அவங்களுக்கு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பேன். அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து மேம் வந்து நான் ஈன் வாய்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அது வந்து இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து மிஸ்டேக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தேங்க்ஸ் மேம். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா சார் வந்து இந்த வாய்ப்பு அளிக்கலன்னா வந்து நான் வந்து இந்த டேலி கிளாஸ் வந்து வந்திருக்க மாட்டேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.